கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய கிருபையினாலே தொடர்ந்து நாம் இலக்கை நோக்கி ஓடு என்கிற தலைப்பிலே கடந்த சில வாரங்களாக இலக்கை நோக்கி ஓட வேண்டும், எந்த பாதையிலே ஓட வேண்டும், பூர்வ பாதை எவை என்று விசாரித்து அதிலே ஓடுங்கள், வேத வசனத்தை பிடித்து கொண்டு ஓடுங்கள், உங்களுடைய இலக்கு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். இன்று விலகி ஓடுங்கள். இன்று தலைப்பு விலகி ஓடுங்கள். தேவனை நோக்கி ஓட வேண்டும். நாம் இதில் எவைகளை விட்டு விலகி ஓட வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே சில பகுதிகளை நாம் தியானிக்கவிருக்கிறோம். விக்கிரகங்களை விட்டு, முதலாவது விக்கிரகங்களை விட்டு விலகி ஓடுங்கள். என்ன செய்யுங்கள்? விக்கிரகங்களை விட்டு விலகி ஓடுங்கள். ஏனென்று சொன்னால், தேவன் இஸ்ரவேல் மக்களை அடிமைதன வீடாகிய எகிப்து தேசத்தில் இருந்து, அந்த விக்கிரக ஆராதனை நிறைந்த அடிமைதனத்தில் இருந்து அவர்களை விடுவித்து, பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவர்களை விடுதலை செய்து வனாந்தரத்தின் வழியாக அழைத்து வந்து சீனாய் மலை அடிவாரத்தில் இருக்கும் பொழுது மோசே நியாயப்பிரமாணங்களை பெற்று வரும்படியாக சீனாய் மலையின் மீது ஏறி 40 நாள் ஆகிவிட்டது. அந்த நாளிலே அந்த ஜனங்கள் தேவன் என்னை விடுதலை செய்திருக்கிறார், அடிமைதனத்திலிருந்து இலகுவாக இன்று சுதந்திரமாக நாம் நடமாடிக்கொண்டிருக்கிறோம், ஆளொட்டிகளின் கைகளிலே நாம் சித்திரவதைப்பட்டோம், ஆனாலும் இப்பொழுது நாம் இலகுவாக இருக்கிறோம் என்பதை குறித்து எண்ணாதபடிக்கு 1 கொரிந்தியரிலே வாசிக்கிறோம் 10:7 ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்கள் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். யாத்ராகமத்திலே 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். 6ஆம் வசனத்திலே மறுநாள் 39 நாள் முடிந்து விட்டது. 40வது நாள் மறுநாளிலே அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலியிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்களை புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள். மேலே மலைக்கு சென்ற மோசேயினுடைய நிலைமை என்ன ஆனதோ, அவர் மரித்திருப்பார் என்று சொல்லி எண்ணி இவர்களிடத்திலே இருந்த தங்கங்களை எல்லாம் கொண்டு வந்து ஆரோனியிடத்திலே கொடுத்து பொன் கன்று குட்டிகளை உண்டாக்கி அவைகளை சேவிக்கும்படிக்கு, அவைகளுக்கு திருவிழா எடுக்கும்படிக்கு அங்கே கூடி புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள். அப்பொழுது மோசே மேலிருந்து கீழே வந்தார். வந்த பொழுது 32:28 லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடி செய்தார்கள். அந்நாளில் ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்த அந்த விக்கிரகங்கள் முன்பு ஆடி பாடி குதித்து கொண்டிருந்த அந்த ஜனங்கள் முன்பு மோசே வந்த பின்பு தேவனுடைய கட்டளைகளை இப்படி அவமாக்குகிறீர்களே என்று சொல்லி உடைத்து போட்டான். 2 கற்பலைகளையும் உடைத்து போட்டான். உடைத்து போட்ட பின்பு லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடி அவர்களை 3000 பேரை வெட்டி போட்டார்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகத்திற்கு விலகி உங்களை காத்துக்கொள்ளுங்கள், விக்கிரக ஆராதனைக்கு விலகி உங்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். விக்கிரக ஆராதனை என்பது நிறைய விதம் இருக்கிறது. விக்கிரகத்தை வணங்குவது மாத்திரமல்ல விக்கிரக ஆராதனை. நீ இந்த உலகத்தின் மீது எதன் மீது அளவு அடர்ந்த, அதாவது தேவனை விட மிகுந்த அன்பு வைத்திருக்கிறாயோ, நேசம் வைத்திருக்கிறாயோ, அது விக்கிரக ஆராதனை என்று சொல்லுகிறது. 1 பேதுரு 4:3 சென்ற வாழ்நாட்காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டப்படி நடந்து கொண்டது போதும்,
அப்போது நாம் காம விகாரத்தையும் தூர் இச்சையையும் அப்பொழுது நடப்பித்து வந்தோம். மதுபானம் பண்ணி களியாட்டி செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். முன் காலத்திலே அதாவது நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு எகிப்து தேசத்தில் இருந்த பொழுது, நாம் அவ்விசுவாசியாய் இருந்தபோது, நாம் தேவனை அறியாத அஞ்ஞானிகளாய் இருந்த பொழுது விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் இருந்தோம். களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம். அவைகளை விட்டு விலக வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். கொலேசியர் 3 அதிகாரம் 6 வசனம் 5 வசனம் 5-6 வசனங்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. நீ பொருளாசை கொண்டிருந்தால் அது விக்கிரக ஆராதனை என்று சொல்லுகிறார். ஆவிக்குரிய ஐடல் வர்ஷிப், ஆவிக்குரிய விக்கிரக ஆராதனை. இது விக்கிரகத்தை வணங்குவது, அது பிசிக்கலாக செய்யக்கூடியது. இங்கே நீ பண ஆசை அதிகமாய் கொண்டிருந்தால் அது விக்கிரக ஆராதனை என்று, விக்கிரக ஆராதனையான பொருளாசை இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் என்று சொல்கிறார். 6 வசனம். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். தேவ கோபாக்கினையை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக விக்கிரக ஆராதனையை விட்டு விலகுங்கள், விக்கிரக வழிபாடுகளை விட்டு விலகுங்கள். எரேமியா 2:26. திருடன் அகப்படுகிற போது எப்படி வெட்கப்படுகிறானோ அப்படியே இஸ்ரவேல் வம்சத்தார் வெட்கப்படுவார்கள். கட்டையை பார்த்து நீ என் தகப்பன் என்றும், கல்லை பார்த்து நீ என்னை பெற்றாய் என்றும் சொல்லுகிற அவர்களும் அவர்கள் ராஜாக்களும் அவர்கள் பிரபுக்களும் அவர்கள் ஆசாரியர்களும் அவர்கள் தீர்க்கதரிசிகளும் வெட்கப்படுவார்கள். திருடன் பிடிக்கும் போது என்ன பண்ணுவான், எப்படி வெட்கப்படுவான்? நம்ம டிவியெல்லாம் பார்க்குற நியூஸில் அப்படியே மூஞ்ச மறைச்சிட்டு போகிறான்ல, முகத்தை மறைச்சிட்டு. ஏன் வெக்கம்? திருடம் பிடிபட்ட உடனே. அது போல நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது வெட்கப்படுவீர்கள். அப்படி விக்கிரக ஆராதனை செய்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் 11 வசனம். நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது, உதாசீனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோடே கலந்திருக்க கூடாது. அவனோட என்ன செய்யக்கூடாது? நீ சேரக்கூடாது. பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும். இந்த வசனம் இந்த இடத்துல பொருந்தும். என்ன செய்யக்கூடாது? உட்காராமலும், அதாவது கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனோட கூட புசிக்கவும் கூடாது. நீ கலந்திருக்கிறது உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப், இங்க புசிக்கிறது உன்னுடைய ஃபெலோஷிப். அங்கே அவனோடு கலந்திருப்பது உனது நட்பு. நீ அவனோடு சேர்ந்து புசிப்பாயானால் அவனுடைய ஐக்கியம் கொண்டிருக்கிறாய். இந்த விக்கிரக ஆராதனைக்காரர்களோடு புசிக்கவும் கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவ ஆவியானவன் நமக்கு எச்சரிக்கிறான். அப்பேற்பட்டவளோட கலந்திருக்கவும் கூடாது, அப்படிப்பட்டவனோட புசிக்கவும் கூடாது. அவங்க கொடுக்குற சாப்பாடை கூட என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. 1 வேசித்தனத்திற்கு விலகி ஓடு. 2வதாக வேசித்தனத்திற்கு விலகி ஓடு. 1வது விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடு, 2வது வேசித்தனத்திற்கு விலகி ஓடு. 1 கொரிந்தியர் 6:18. வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் வெளியில, ஆனால் வேசித்தனம் செய்கிறவனோ சுய சரீரத்திற்கு விரோதமாக பாவம் செய்கிறான்.
தன் சுய சரீரம் யாரு? தன் சுய சரீரத்திற்கு விரோதமாக பாவம் செய்கிறார். 2. அடுத்தது 1 தெசலோனிக்கர் 4:3 நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுக்கு சித்தமாயிருக்கிறது, அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகியிருங்கள். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதற்காகவே இஸ்ரவேல் மக்களை எகிப்து தனத்தின் 400 ஆண்டுகள் அடிமை தனத்திலே அந்த பாவத்தின் சேற்றில் இருந்து அவர்களை என்ன செய்தார்? மீட்டு எடுத்தார். நம்மையும் பிசாசின் பிடியில் இருந்தோம், அந்த நாசகானுடைய கையில் இருந்தோம் நம்மை மீட்டெடுத்து, உளையான சேற்றிலே இருந்த நம்மை மீட்டெடுத்து தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாய் இருக்கிறது. அந்த சித்தத்தை நிறைவேற்றவே நம்ம என்ன செய்திருக்கிறார்? அந்த பாவத்தில் இருந்து மீட்டெடுக்க தன்னுயிரை ஈன்றிருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே நாம் அடைய வேண்டிய அந்த துன்பத்தை, அந்த அகோரத்தை அடைந்து நம்மை இலகுவாக மீட்டெடுத்திருக்கிறார். நியாயாதிபதிகள் 16:1-2-3 வசனங்களில் இங்கே நான் வாசிக்கிறோம். சிம்சோன் பின்பு இந்த சிம்சோனுடைய நோக்கம் என்ன? தேவன் தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்ன? அதாவது அவன் தெரிந்து கொண்டதின் பர்பஸ், எதற்காக தெரிந்து கொண்டான்? என்ன நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டான்? இப்பொழுது நம்மை தேவன் ஏன் எதற்கு தெரிந்து கொண்டார்? பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதற்காகவே தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் பரம ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்பதற்காகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டுமானால் இந்த சிம்சோன் என்ன செய்தான் என்று சொல்லி அடுத்த வசனங்களில் வாசிக்கிறோம். சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவரிடத்தில் போனான். இங்கே சிம்சோன் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டான்? பெலிஸ்தியர்களுடைய கையில் இருந்து இஸ்ரவேல் மக்களை காக்க வேண்டும் என்பதற்காக அவன் தெரிந்து கொள்ளப்பட்டான். நஸ்ரேயனாக தெரிந்து கொள்ளப்பட்டான். நஸ்ரேய விரதம் இருக்கும்படியாக அவன் அங்கே தெரிந்து கொள்ளப்பட்டான். ஆனால் அதை செய்தானா? அல்ல. வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த வசனத்தில் சொல்லுகிறான், நான் அவளை என் கண்ணுக்கு பிரியமானவளாய் கண்டேன், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் பெலிஸ்திய ஸ்திரியை கண்டு. அப்பொழுது அவருடைய தகப்பனார் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? தாயும் தகப்பனும் நம்முடைய ஜனங்களிலும் எங்களுடைய தகப்பன் முறையில் ஜனங்களிலும் என் தாயின் முறைகளில் ஜனங்களிலும் பெண்கள் இல்லையோ? நீ அங்கே போய் எனக்கு கண்களுக்கு பிரியமாக இருக்கிறாள்ப்பா, அங்கே போய் கல்யாணம் பண்ணணும். பிடிச்சானுங்க. அடிச்சானுங்க முதல் முறை. அப்போதான் என்ன செய்கிறான்? அவங்க காட்டையெல்லாம் தீ கொளுத்தி விட்டு, நிறைய வச்சு தீ கொளுத்திட்டு ஓடி போயிடுறான். அந்த சமயத்தில் சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். வேசித்தனம் செய்யும்படியாக அவன் போகிறான். தெரிந்து கொள்ளப்பட்டதின் நோக்கம் அவன் பரிசுத்தமாயிருக்கவும், அவன் நஸ்ரேய விரதம் இருந்து தேவனை மகிமைப்படுத்தவும், பெலிஸ்தர் இடத்திலிருந்து இந்த ஜனங்களை காப்பாற்றும்படியாக தேவன் அவனை தெரிந்து கொண்டார். ஆனால் அவனுடைய நோக்கத்தை நழுவ விட்டான். 2ஆம் வசனம், அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையில் வெளிச்சமாகிற போது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைத்து கொண்டு ரா முழுதும் அவனுக்காக பட்டண வாசலில் பதிவிருந்து ரா முழுதும் பேசாதிருந்தார்கள். பேசாமல் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். அவனை பிடிச்சி இன்னைக்கு என்ன செய்வோம்? முடிச்சு கட்டிடுவோம்னு. அடுத்த வசனம் பாருங்க. சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைக்கால்களையும் பிடித்து தாழ்பாலோட கூட பேத்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். கோட்டை வாசல் கதவு எவ்வளோ பெருசு இருக்குன்னு தெரியுமா?
நம்ம வீட்டு வாசக்கதவு மாதிரி இல்லை. கோட்டை வாசல் கதவு என்பது 10-15 அடி உயரம் இருக்கும், இங்கே 10 அடி அகலம் இருக்கும். என்ன செஞ்சிட்டான்? பெரிய வாசல் கதவு, மிகவும் கனமானது. அதை பிடித்து தூக்கிட்டு மலை மேலே ஓட்டு. அவ்வளவு பலசாலி, அவ்வளவு வல்லமை வாய்ந்தவன். ஒரு விச பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு அவனால் என்ன முடியல. உனக்கு மாம்ச பலம் இருந்து என்ன பிரயோஜனம்? உனக்கு மாம்ச பலம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆவிக்குரிய பலன் இல்லையே. இந்த சிம்சோனுக்கு என்ன இல்லை? ஆவிக்குரிய பலன் இல்லை. ஆவிக்குரிய பலன் இல்லாதபடினாலே அவன் அங்கே தோற்று போகிறான். பெலிஸ்தர் கையில் இருந்து காப்பாற்ற வேண்டியவன் இவனை அகப்பட்டுக் கொள்கிறான். நியாயாதிபதிகள் 16:4. அதற்கு பின்பு அவன் சோரே தாற்றங்கரையில் இருக்கிற தெலிலால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியோடைய சிநேகமாயிருந்தான். அவன் தேடி 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 வேசித்தனம் பண்ணுகிறதுக்கே போகிறான். தேவனுடைய திட்டத்தை மறந்து தேடி தேடி தன் பாவத்தை செய்யும்படியாக, ஆவிக்குரிய வாழ்க்கையை சிதைக்கும்படியாக அவன் ஓடி ஓடி அவன் பாவம் செய்கிறவனாய் இருக்கிறான். ஓசியா 4:11 சொல்லுகிறது, வேசித்தனமும் திராட்சரசமும் என்ன செய்யும்? மதுபானமும் இருதயத்தை மயக்கும். அவன் அதிலே மயங்கி போகிறான். திராட்சரசம், சாராயம் என்ன செய்யும்? இருதயத்தை மயக்கும். வேசித்தனமும் இருதயத்தை மயக்கும். அந்தபடி அவன் தேடி தேடி ஓடுகிறான். ஆதியாகமம் 39:12 நாம் பார்க்கிறோம், இன்னொரு மனிதனை விட்டுபடி ஓடி போறான். இவன் ஓடி ஓடி பாவம் செய்யறதுக்கு போறான். யாரு? சிம்சோன். தன்னுடைய நோக்கத்தை மறந்து. இங்கே அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னுடைய சைனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். நான் சொல்றாங்களா, தொண்டைக்கானன் துணியக்கானன் ஓடி போனான்னு சொல்ல முடியல. அதுதான் இவன் ஓடினது. என்ன செய்யறான்? பாவத்தை கண்டு துண்டக்கானன் துணியக்கானன் ஓடி போயிடுறான். என்னது? வெளியில மானம் போனாலும் பரவாயில்ல, உள்ள என்ன செய்யக்கூடாது? ஏன் அவமானம் போயிடக்கூடாது? என்ன போயிடக்கூடாது? என் மானம் போனாலும் பரவாயில்ல, ஏன் அவமானம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் என்ன செய்கிறான்? ஓடி போகிறான். அவன் வஸ்திரத்தை அவன் கையில் விட்டு வெளியே ஓடி போனதை கண்டு அவள் என்ன செய்யறான்? திட்டம் போடுறான், அவனை மாட்டி விடுறான். இது இன்னொரு சப்ஜெக்ட். ஏன் ஓடி போனான்? சிம்சோன் ஏன் தேடி தேடி போய் பாவம் செஞ்சான்? நோக்கத்தை அறியவில்லை. என்ன அறியவில்லை? தான் தெரிந்து கொண்டது திட்டத்தை அறியவில்லை. ஆனால் இங்கே யோசேப்பு 1 தெசலோனிக்கேயர் 4 4, 5, 6 வசனங்களிலே 7 வசனங்களிலே இதை குறிப்பிட்டு இருக்கிறார். தேவனை அறியாத அஞ்ஞானியை போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் ஈராமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரிகட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன், அடுத்த வசனம், தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். கண்டுபிடிச்சான் பாருங்க. என்ன செஞ்சா? ஆதியாகமம் 39:9 வசனங்க வாசிங்க. அவன் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இதுதான் தேவனுடைய திட்டத்தை கண்டுபிடித்தல். தனது சகோதரர்கள் வருகிறார்கள் தானியம் கொள்ளும்படி. ஆனால் இவன் தான் யோசேப்பு என்று அவன் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் இவன்
அவர்களுக்கு வெளிப்படுத்தின உடனேயே அவர்கள் கலங்குகிறார்கள். என்னை கொன்று போட்டு விடாதே அப்படின்னு சொல்லுகிறார்கள். 10 சகோதரர்களும் எங்களை கொன்று நாங்கள் செய்தது துரோகம், பாவம், எங்களை மன்னிச்சிரு, கொன்று போடாதே. நான் என்ன தெய்வமா? நான் என்ன தேவனா உங்களை கொன்று போடுவதற்கு? தேவன் உங்களை ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவனே என்னை முன்பாக அனுப்பினார். திட்டத்தை கண்டுபிடிக்கிறான். என்ன கண்டுபிடிக்கிறான்? தேவனுடைய திட்டத்தை கண்டுபிடிக்கணும். இப்பொழுது என்னை தேவன் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், கிறிஸ்துவ பணியில, கிறிஸ்துவ வாழ்க்கையிலே என்னை தேவன் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்கிற திட்டத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிய வேண்டும். திட்டத்தை கண்டுபிடிச்சான், திட்டத்தை நிறைவேற்றினான். தேவனுடைய 12 கோத்திரங்களிலே இந்த யோசேப்பினுடைய கோத்திரம் என்ன செய்கிறது? நழுவாமல் வலுவாமல் வருகிறது. தனது மகனுடைய கோத்திரமும் அங்கே வருகிறது. இப்படி திட்டத்தை கண்டுபிடிக்குவதால் அவன் என்ன செய்தான்? விலகி ஓடினான், பாவத்தை விட்டு விலகி ஓடினான். நாமும் தேவன் தெரிந்து கொண்டதையும் அவர் அழைத்த அழைப்பையும் என்ன செய்ய வேண்டும்? பூர்த்தியாக்கும்படி, நிறைவேற்றும்படிக்கு பாவத்தை விட்டு விலகி ஓட வேண்டும். மூன்றாவது, இரண்டாவது வேசித்தனத்திற்கு விட்டு விலகி ஓடு. மூன்றாவது பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விட்டு விலகி ஓடு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் வாலிப பிராயத்திலே இருக்கிற போதகனாகிய தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார். 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு, சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அடையும்படி, விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. யாரோட போகணுங்க? யாரோட இருக்கணுங்க? யாரோட இருக்கணும்னு சொல்லுது? அன்றியும் பாலியத்திற்கு உரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே உன்னுடைய ஐக்கியம் இருக்க வேண்டும். யாருடைய ஐக்கியம் இருக்கணுங்க? நம்முடைய ஃபெலோஷிப் எங்க இருக்கணும்? கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களே. நான்காவது, உன் ஜீவன் தப்ப ஓடு. என்ன செய்ய? உன் ஜீவன் தப்ப ஓடு. உன் வாழ்க்கையிலே நீ தேவனுக்கென்று தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறபடினால் உன் ஜீவன் தப்ப ஓடு. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். லூக்கா 17:28 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடு, ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்று சொல்கிறார். என்ன செய்ய? உன் ஜீவன் தப்ப ஓடு. லூக்கா 17:18 19 17 28 29 30. லோத்தினுடைய நாட்களில் நடந்து போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதாமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்தில் இருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலே அப்படியே நடக்கும். அந்த நாளில் வீட்டின் மேல் இருப்பவன் 32வது வசனம் வாசிப்போம். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். லோத்தின் மனைவி என்ன செஞ்சா? ஏன் பின்னிட்டு பார்த்தா? நம்மெல்லாம் சம்பாரிச்சு வச்ச ஆடு மாடெல்லாம் பூமியே தாங்க முடியாததானே. நம்ம லோத்து இடத்துலேருந்து இப்போ இந்த ஆபிரகாம் இடத்துலேருந்து புரிஞ்சு வந்தோம். அவ்வளோ பொண்ணு செல்வம் தங்கெல்லாம் போகுதே அப்படின்னு திரும்பி பார்த்தா என்னாச்சு? கலப்பையில் கை வைத்தவன் பின்னிட்டு பார்க்காதிருக்க கடவன். கலப்பையில் கை வச்சவன் பின்னிட்டு பார்த்தா என்ன ஆகும்? சரியா உள்ள முடியாது. பிலிப்பியர் 3:13, சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. பவுல் சொல்லுகிறார், ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து
முன்னானவைகளை நாடி. பின்னானவைகளை மறந்து. என்ன லோத்தினுடைய மனைவி எதை மறக்கல? பின்ன என்ன வச்சிருக்கிறோங்கிறத மறக்கல. நீ ஓடிப்போ, ஜீவன் தப்ப ஓடிப்போ, அப்படின்னா உன் ஜீவன் தப்பும். இல்லைன்னா என்ன ஆகும்? உன் ஜீவன் அழிந்து போகும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பவுல் சொல்லுகிறான், நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நான் போகிறேன், ஓடுகிறேன் என்று சொல்லி. அது அடுத்தது 5வது என்னது பின்னானவைகள்? பண ஆசையை விட்டு விலகி ஓடுங்கள். பண ஆசையை விட்டு விலகி ஓடுங்கள். 1 தீமோத்தேயு. பண ஆசைன்னு சொன்னால் நான் சாப்பிட்றதுக்காக சம்பாதிக்கிறது வேறங்க. நான் சாப்பிட்றதுக்காக சம்பாதிக்கிறதுக்கு வேற. என்னுடைய தேவைகளுக்காக சம்பாதிக்கிறது வேற. இந்த பண ஆசை என்பது ஐஸ்வர்யவானாக விரும்புகிறது. இன்னும் எத்தனை பேர் கம்பி எண்ணிட்டு இருக்கிறான்? அப்படி தவறான வழியிலே சம்பாத்தியம் செய்து. 1 தீமோத்தேயு 9:6 ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பணம் சம்பாதிக்கணும், எப்படியாவது சம்பாதிச்சிடலாம். பணம் தான் நமக்கு தேவை. என்ன செய்யணும்? பணம் தான் நமக்கு தேவை. எப்படி வந்தால் தான் என்ன அப்படி என்று சொல்லி பாவம் செய்து கூட என்ன செய்கிறார்கள்? பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பண ஆசைகளை விட்டு ஓடுங்கள். அந்த பண ஆசையை விடாததினாலே லோத்தினுடைய மனைவி உப்புத்தூணானாள். லோத்தினுடைய மனைவி உப்புத்தூணானாள். 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்திக் கொள்கிறார்கள். தங்களையே சேதப்படுத்திக்கிட்டும் கூட என்ன செய்கிறாங்க? பகல் உழைக்கிறாங்க. எதுக்கு இரவு கொடுத்தார் தேவன்? ஓய்வு எடுக்கிறது. பகல் எது கொடுத்தாரு? உழைக்கிறதுக்கு. உழைக்கிற நேரத்துலையும் உழைச்சி, தூங்குற நேரத்துலையும் உழைச்சா என்ன உடல்? அதான் உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். நோய் வந்து சீக்கிரம் செத்து போயிடுவாங்க. 11 நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. 5 எபிரேயர் 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். போதும்னு நினைங்க. உங்கள் இருக்கிறது போதும், எனக்கு தேவன் பூர்த்தியானதை கொடுத்திருக்கிறார் என்று நினையுங்கள். போதும் என்கிற 6 1 தீமோத்தேயு 6:6 7 போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதுமில்லை என்பது நிச்சயம். ஒன்றுமே கொண்டு வரல, ஒன்றுமே கொண்டு போக போகிறதில்ல. அதனால் போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். 6 இயேசுவை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடு. எபிரேயர் 12:1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி ஓடு. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குது? உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? பாரமான எல்லாத்தையும் தூக்கிட்டே ஓடுறீங்களா? ஜெயிக்க முடியாது. என்ன செய்ய முடியாது? உங்களால் ஜெயிக்க முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பந்தய பொருளை ஜெயிக்க முடியாது. எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு
நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடு. அப்போஸ்தலர் 13:25 யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நான் அவர் அல்ல, இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சியை அவிழ்க்கிறதற்கும் பாத்திரன் அல்ல என்று தன்னைத்தான் தாழ்த்தினான். தாழ்மையோடு நீ என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல நாமும் நல்ல போராட்டத்தை இந்த பூலோகத்திலே போராடி ஓட்டத்தை முடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இலக்கை நோக்கி ஓடுகிறார். 7வதாக இலக்கை நோக்கி ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 9:24-25 பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் பந்தயத்தில் ஒருவனே ஜெயிப்பான் என்பதாக அந்த வசனம் சொல்லுகிறது. அடுத்த வசனம், இச்சையடக்கம் உள்ளவர்களாயிருப்பார்கள், எனவே அந்த இச்சையடக்கத்தை இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெருமடிக்கு இப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெருமடிக்கு இப்படி செய்கிறோம். எனவே நாம் இச்சையடக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 2:3 அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ அடுத்த வசனம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். ஏன் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார்? எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அதுக்கு மேல வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்திருக்கிறார். நம்முடைய பொசிஷன் எங்கே போ? ஒவ்வொரு விசுவாசியினுடைய ஸ்தானம் எங்கே இருக்கிறது? பொசிஷன் அவருடைய வலது பரிசத்திலே. எவருடைய? இயேசு கிறிஸ்துவினுடைய வலது பரிசத்திலே இருக்க வேண்டும். அங்கதான் உட்கார வச்சிருக்கிறார். இப்ப நம்ம அங்கதான் உட்கார்ந்துருக்கிறோம். ஆவிக்குரிய மனுஷன் எங்கே உட்கார்ந்திருக்கிறான்? தேவனுடைய வலது பரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறான். உயிரோட எழுப்பி தேவனை இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கொண்டு நமக்கு தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு நம்மை உயிரோட எழுப்பி உன்னதங்களிலே உட்கார வைச்சார். உன்னதம்னா மகிமையான இடம். அந்த இடத்துல உட்கார வைத்திருக்கிறார். நம்ம அங்க உட்கார்ந்துட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? அப்படி உட்கார வைத்தது தேவன். எதற்காக? நாம் ஓடுவது எதற்காக? வாடாத கிரீடத்தை பெருமடிக்கு. 1 பேதுரு 5:4 அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். எப்படி செய்தால்? நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீர்களோ, எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டீர்களோ, அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படிக்கு நீங்கள் நடந்து கொண்டால். 2 பேதுரு 1:10 ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுவதில்லை. நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே இவைகளை விட்டு விலகி ஓடி தேவன் எதற்காக பிடித்து கொண்டாரோ அதற்காக நீங்கள் அந்த இலக்கை நோக்கி தொடருவீர்களானால், இப்படி செய்தால்
நீங்கள் என்ன செய்யப்படுவதில்லை, உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும் உங்களுடைய அழைப்பையும் உறுதியாக்குகிறீர்கள். அப்படி உறுதியாக்கும் பொழுது நீ இவைகளை செய்தால் நீங்கள் என்ன செய்வதில்லை, இடறி விழுவதில்லை. அப்பொழுது இப்படி செய்தால் அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். 1 பேதுரு 5:4 2 இருக்கட்டுங்க. 2வது விடயமாக நீதியின் கிரீடத்தை பெறுவீர்கள். 2 தீமோத்தேயு 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். என்ன செய்தேன்? நீ இலக்கை நோக்கி ஓடும் பொழுது உன் விசுவாசத்தை விட்டு வழுவாதபடிக்கு காத்து கொள்ள வேண்டும். காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதி ஆகிய கர்த்தர் நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் தருவார். விசுவாசத்தை விட்டு விலகாதிருக்க வேண்டும். 3வது மகிழ்ச்சியின் கிரீடம். 1 தெசலோனிக்கேயர் 2:19 எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாயிருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். மகிழ்ச்சியின் கிரீடமாயிருப்பவர்கள் யார்? இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே இருப்பவர் சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள், மகிழ்ச்சியின் கிரீடமாயிருப்பீர்கள். பிலிப்பியர் 4:1 ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களை, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். என்ன செய்வேன்? கர்த்தருக்குள் நிலைத்திருப்பவர்கள் தான் மகிழ்ச்சியின் கிரீடமாக இருப்பவர்கள். 4வதாக அழிவில்லாத கிரீடம். 1 கொரிந்தியர் 9:25 பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமுள்ளவர்களாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை செய்யும்படிக்கு விசுவாசத்தை காத்துக்கொள்ளுகிறோம். என்ன செய்கிறோம்? விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அழிவில்லாத கிரீடத்தை பெற வேண்டுமானால் உனக்கு விசுவாசத்தை துவக்கினவர் உன்னிடத்தில் இருக்கிறார். எனவே அந்த விசுவாசத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும். 5வது மகிமையின் கிரீடம். எபிரேயர் 2:7 அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினேர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். நீதிமொழிகள் 4:8-9 நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனப்படுத்தும். எது? ஞானம். 9 அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். தேவ ஞானமானதை நீ அதை தழுவி கொண்டால் அது உனக்கு அலங்காரமான கிரீடத்தை உனக்கு சூட்டும். 8வது வசனம் 4:8 மன்னிக்கும் நீதிமொழிகள் 16:31 நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையின் கிரீடம் என்று வேதம் சொல்லுகிறது. 6வதாக அலங்காரமான கிரீடம். ஏசாயா 62 ஜாதிகள் உங்கள் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். 3வது வசனம் நீ கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமும்
உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய், அலங்காரமான கிரீடமாயிருப்பாய். தேவன் உனக்கு சூட்டுவது தேவனுடைய கரத்திலே நீ உன் விசுவாசத்தை காத்து கொண்டால், நீ உன் அழைப்பின், அதாவது உன்னை தேவன் எதற்காக அழைத்தால் அந்த சித்தத்தை நீ தெரிந்து கொண்டால், தேவனுடைய கரத்திலே நீ அலங்காரமான முடியாயிருப்பாய், கிரீடமாயிருப்பாய். 7ஆவதாக ஜீவ கிரீடம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. வெளிப்படுத்தல் 2:10 நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின போது அவன் ஜீவ கிரீடத்தை பெறுவான். தேவன் தான் அன்பு கூறுவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணின 2 கொரிந்தியர் 2:14-15 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் நற்கந்தமாயிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எல்லாரும் அவிசுவாசி இடத்துல விசுவாசி இடத்துல நாங்கள் எப்படி இருக்கிறோம்? வாசனை வீசுகிறோம். எப்படி இருக்கிறோம்? வாசனை வீசுகிறோம். அப்படின்னு என்ன? எல்லாரிடத்திலும் நற்பெயரை பெற்றுக்கொள்கிறோம், நற்பெயரை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவின் விசுவாசத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகிறவர்களும் கிறிஸ்துவின் அன்பை பிரத்தியார்களிடத்தில் அறிவிப்பவர்களும் தேவனுக்கு நற்கந்தம் வீசும் ஒரு விசுவாசியாய் இருக்கிறார்கள். எனவே தேவனுடைய சமூகத்திலே நாம் 7 கிரீடங்களை பார்த்திருக்கிறோம். 16 கிரீடம் இருக்கிறது. எல்லாவற்றையும் நாம் பார்க்க முடியாது. எனவே கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நம்மை எதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். நீ பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்த சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். நீ உன் விசுவாசத்தை காத்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை என்ன செய்வனும் காத்து கொள்ள வேண்டும். தேவன், அதாவது நீ இலக்கை நோக்கி ஓடும் பொழுது இந்த பாவமான காரியங்களை எல்லாம் விட்டு விலகி தேவனுடைய சமூகத்திற்கு நன்மை பயக்கும், தேவனுடைய சமூகத்திற்கு மகிமையை கொண்டு வரும் விடயங்களை மாத்திரம் என்ன செய்யணும்? நம்முடைய மனதிலே வைத்து நாம் கிறிஸ்துவ ஓட்டத்திலே ஓடுவோம் என்று சொன்னால் நிச்சயம் அழிவில்லாத ஜீவ கிரீடத்தை, நீதியின் கிரீடத்தை பெறுகிறவர்களாய் இருப்போம். நாம் தேவனுடைய கரத்திலே அலங்காரமான முடியாயிருப்போம், கிரீடமாய் இருப்போம். அப்பேற்பட்ட அலங்காரமான கிரீடமாய் ஜீவ கிரீடத்தை பெறும்படிக்கு நாம் இந்த பூலோகத்திலே கிறிஸ்துவ ஓட்டத்திலே ஓடுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.